கஷ்டப்படுற ஜீவனுக்கு கொடுக்கறது தான் அன்னதானம். ம். அன்னதானம்ன்றது கஷ்டப்படுற ஜீவனுக்கு ஒருவேளை சாப்பாடு, யார் இந்த செருப்பு தைக்கிறவன், ம். இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிறவன், ம். சிவில் ஒர்க் பண்ணுறவன், அவங்களுக்கு கொடுத்தா தான் அன்னதானம். அன்னதானம் ஸோ பெரிய லெவலில் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு பண்ணுறது அன்னதானம் கிடையாது. அதுக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது. ஸோ இதுதான் நீங்கள் முதல்ல வந்து அட்சய திருதியில் ம். அன்னதானம்ன்றது முடிவு. அதே மாதிரி கோயிலில் அபிஷேகம், சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ம். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓ. சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் வந்து அட்சய திருதி அன்னைக்கு ம். காலையில் முதல்ல போய் தரிசனம் பண்ணி ம். அட்சய திருதிக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா சரி. உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு என்னைக்கு, அதாவது பால் குடித்த குழந்தை எப்படி அம்மாவுக்கு சின்சியராக இருக்கோ ஆ. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த பாலை குடித்த இறைவன் உங்ககிட்ட சின்சியராக இருப்பார். ஆஹாஹா, பிரமாதம். நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பார். ஆ, ஸோ அதனால தான் பாலுக்கு வந்து ஒரு பவர் பவர் ஜாஸ்தி. ஜாஸ்தி. பால் குடிச்சு, அதாவது அபிஷேகத்தில், அதாவது பால்ன்றது நாட்டு பசும்பால் தான் பண்ணணும். ம். நீங்கள் வந்து இந்த கவர் பால்லாம் கவர் யூஸ் பால்லாம் பண்ணக்கூடாது. அது ஜென்ரலாக நல்லதில்லை. ம். எல்லா இடத்துலையும் இந்த கவர் பாலுக்கு தான் கிடைக்குது. மாட்டு பாலுங்கிறது ஒரு சில இடங்களில் கிடைக்குது. இப்போ எங்கள் ஊர்லலாம் கிடைக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் நகரத்தில் ஒரு சில இடத்துலலாம் கிடைக்குதான்னு தெரியல. அப்படி அப்படி கிடைச்சதுன்னா கிடைச்சி பண்ணும்போது அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அப்படி கிடைக்கலன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முடியாது. இது இருக்குல்ல, பசு சாணி விபூதின்னு விற்பா கடையில். ஆமாம் ஆமாம். அந்த விபூதியை வாங்கி ம். அதை இட்டுக்கணும். அபிஷேகம் பண்ணணும். அது அபிஷேகம் பண்ணும். ஓ, சரி சரி. அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அம்மாவை இந்த மாதிரி திருதியை அன்னைக்கு பண்ணிங்கன்னா ம். உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். திருதின்றது ஒரு புண்ணிய காலத்தில் ஒரு காலம்.